இந்த வீடியோவில் ஆரி ஒர்க்கில் ஹேர் கிளிப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நமக்கு தேவையான கிளிப் எடுத்துகிட்டு அந்த அளவை வந்து மார்க் பண்ணிக்கணும். நான் மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி அதெல்லாம் ஃபஸ்ட்டு குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளூ கலர் பீட்ஸ், சுகர் பீட் இருக்குல்ல, குட்டியாக இருக்கும்ல, அந்த பீடு வந்து பண்ணியிருக்கேன். அதை வீடியோ எடுக்கலை, நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜர்தோசி எடுத்து அதை வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட்டு இது எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த கிளிப் பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம எந்த கேப்புமே இல்லாமல் ஃபில் பண்ண போகிறோம். அதனால் என்னென்ன வைக்கலான்னு பார்த்து நம்ம வச்சுக்கலாம். எதில் ஜர்தோசி வைக்கணுமோ அதில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டு விட்டு வைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி வைங்க. இல்லை வேறு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வேறு ஒர்க்கும் பண்ணலாம். ஆனால் என்ன ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் 3D எஃபெக்டில் கொஞ்சம் அழகாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் கிளிப்பு. இப்போ நான் இதில் ஜர்தோசி ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் த்ரெட் எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். ஃப்ரெஞ்ச் நாட்டில் ரிங் நாட்டும் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டும் சேர்த்து போடுறேன். இப்போ நான் ரிங் நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். முதல்ல சில்க் த்ரெட்டில் 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் நூலை நல்லா இழுத்துடணும். இழுத்தா தான் அப்படி சுருங்கி இருக்காது. நல்லா இழுத்துட்டு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊசி கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படி த்ரெட்டை எடுத்து கொஞ்சமாக அப்படி லைட்டாக, இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது ஃபுல்லாக நம்ம நாட் மாதிரி விழுந்துடும். இது கொஞ்சம் நூலை மேலே வச்சு அதுக்கப்புறம் ஒரு நாட் ரிங் நாட் போடும்போது த்ரெட்டு வந்து மேலே ரிங் மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையிலே இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுடணும். அப்படின்னா தான் அது ரிங் நாட் மாதிரி வரும். மிச்சபடி மற்றதெல்லாம் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். 1 2 ரிங் நாட் போட்டு எப்படியோ இந்த கிளிப் ஃபுல்லாக நல்லா ஃபில் பண்ணிடணும். அதை நீங்கள் என்னதுனாலும் போட்டுக்கலாம். எது போட்டாலும் நல்லா ஃபில்லாக இருக்கணும். அப்போ தான் வந்து கிளிப்பு பார்க்க அழகாக இருக்கும், லுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்படியே கிளிப் ஃபுல்லாக ரிங் நாட்டும் ஃப்ரெஞ்ச் நாட்டும் போட்டு ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு வச்சு ப்ளூ கலர் சுகர் பீடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோல்டு கலர் சுகர் பீடு, அப்புறம் ஒயிட் கலரு, அப்புறம் சமிக்கி, சீக்வென் ஒர்க்கு அது இதுன்னு பண்ணி மொத்தத்தில் இது ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஒயிட் பீடு வைக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் இடம் கேப்பு தெரிஞ்சுன்னா அதுக்கு மேலே வைக்கணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் 5 கிளிக் பண்ணேன். இப்போ இதை மட்டும் தனியாக காட்டுறேன். இப்போ இதை இந்த ஃப்ரேம்லேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வழக்கமாக பண்ணுற மாதிரி மேலே ஸ்பாஞ்சு வச்சுட்டு கட் பண்ண இதில் வச்சு அதை பேஸ்ட் பண்ணி ஒட்டிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே தெரியாத மாதிரி நல்லா ஒட்டிடணும். இங்கே ஒட்டுறது தான் ரொம்ப முக்கியம். எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். கடகடன்னு ஒட்டிட்டு சைடில் வந்து அந்த நீடில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுறணும். அழுத்தி விட்டால் தான் நமக்கு வெளியே வந்து கொஞ்சம் பிசுறு தெரியாமல் அழகாக இருக்கும். இப்போ இந்த கம் யூஸ் பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது. இதை மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி